அன்பிற்குரிய மதுரை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியினுடைய இந்த கூட்டத்தில் நாங்கள் உறுதிமொழி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பேச விடாதனால காங்கிரஸ் மொத்த எதிர்கட்சியையும் பேச விடாமல் தடுப்பதற்காக 8 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்தார். ரொம்ப கவனமாக பாஜக அரசு மோடி ராகுல் காந்தி அவர்களை பேச விடாமல் தடுப்பதற்காக சஸ்பெண்ட் ஆனது 8 பேர். அதுல 7 பேர் காங்கிரஸ், ஒரு ஆளு சிபிஎம். அதனால நீங்க யார் பலமா பாராளுமன்றத்தில் சட்டம் ஒழுங்குங்கிறத பார்க்கறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அதனால சஸ்பெண்ட் ஆகிறதுலாம் இயங்கிறதும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனால உண்மையாக நம்ம கொடுக்கப்பட்டதை பாஜக எதிர்த்து நிற்கக்கூடிய தைரியம் காங்கிரஸ் மட்டும்தான் இருக்கு. சைடு வாங்கி போய் வணக்கம் சொல்ற வழக்கம்னா காங்கிரஸ் கிடையவே கிடையாது. தைரியமா இருக்கிறது காங்கிரஸ்காரர். எங்களை பொறுத்த மட்டும் அன்போடும் மரியாதையோடு எங்களை நடத்தினார். அன்போடும் மரியாதையோடும் எல்லார்ட்டையும் எதிர்க்கலாம். எங்களை எதிர்த்து எங்களை அவமானப்படுத்தி எங்களை வீட்டமாக பேச நினைப்பவர்கள் அனைவரையும் அவர்களுடைய அதே கொள்கையை வலுக்கத்தான் காங்கிரஸ்காரர். இது 7 தீர்மானங்கள் நிறைவேற்றிய இந்த செயற்குழு கூட்டத்தில் ஒன்று சங்கடம் சர்ச்சை மூலமாக மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவரை தேர்ந்தெடுத்த அதற்குரிய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கார்கே அவர்களுக்கு நன்றி தெரிவித்து ஒரு தீர்மானமும், அதே போலவே 7 ஆண்டுகளாக கடந்த 4 ஆண்டுகளாக மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவராக பணியாற்றிய சகோதரர் பாண்டியன் அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்தோம். அதே போலவே பட்ஜெட்ல இந்தியாவுடைய பட்ஜெட்ல ராகுல் காந்தி அவர்கள் கடுமையாக இந்த பட்ஜெட்டை விமர்சித்தோம். அதே நேரத்தில் அமெரிக்க ஒப்பந்தத்தை ஜவுளித்துறையை பாராட்டுகின்ற விவசாயத்தை பாராட்டுகின்ற வகையிலே செய்திருக்கின்ற துரோகத்தை எதிர்த்தும் தமிழ்நாட்டுக்கு நிதி தராவதை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போலவே மதுரை போர்பூர்ல எய்ம்ஸ் அமைக்கப்படுவதற்காக 2019 அடிக்கல் நாட்டப்பட்டு 2026 ஆண்டு ஜனவரியிலே திறக்கப்படுவது அறிவித்திருந்தும்
இதனால் வரை திறக்கப்படாத எய்ம்ஸ் எப்பொழுது திறக்கப் போகிறது மத்திய அரசு என்ற கேள்வியும் இந்த செயற்குழு கேட்டிருக்கிறது. அதே நேரத்தில் திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறது. அதே போல மதுரை விமான நிலையத்தினுடைய விரிவாக்கம் நிலக்கையெழுத்த பணியும் அதே நேரத்தில் மக்களுடைய பிரச்சனைகளையும் மக்களுக்கு இணக்கமாக பேசி தீர்த்து ஒரு முடிவு செய்து மதுரை விமான நிலையத்துடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அடுத்த இந்த தீர்மானத்தையும் நீங்க எல்லாரும் படிச்சிருப்பீங்க, அதான் அதை படிக்கிறது கூட. அதனால அந்த தீர்மானம் எல்லாம் நீங்க சொல்றது ரைட்டா. ஆனா காங்கிரஸ் கட்சி எந்த நிலையில இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தமட்டும் அறுவை தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் பெரிய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் பெரியவர் எதிர்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களும் நம்மை பொறுத்தமட்டில் இந்தியா கூட்டணியை முழுவடைந்து செல்வதற்காக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார். அவர்களுடைய போராட்டம் என்பது பாஜக பாசிச அரசை எதிர்த்து RSS கொள்கையை எதிர்த்து அவர்களுடைய போராட்டம் தொடர்கிறது. அந்த போராட்டத்திலே நமக்கு கூட்டணி கட்சிகளாக இருக்கிற கட்சிகளோடு சேர்ந்து நாம் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். தமிழகத்திலே திமுக கூட்டணி என்பது 2014 தொடர்கிறது. நடுவில் 2014 எல்லாம் போச்சு. 2011 தேர்தலுக்கு 2016 கூட்டணி தொடர்கிறது. இந்த கூட்டணி பல வெற்றிகளை பெற்றிருக்கிறது. இந்த நேரத்திலே காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை திரு கிரீஷ் கோடங்கர், காங்கிரஸ் கட்சியுடைய பொறுப்பாளர் திரு கிரீஷ் கோடங்கர் அவருடைய தலைமையிலே குழு அமைத்து டிசம்பர் 3ஆம் தேதி குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு இன்றைக்கு தேதிப்படி பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் ஆச்சு? 70 நாள் ஆச்சு. இன்னைக்கு 70 நாளா இருக்கு. காங்கிரஸ் கட்சியுடைய குழு பேச்சுவார்த்தைக்கு காத்திருக்கிறது. பிப்ரவரி 22ஆம் தேதி குழு அமைக்கப்படும் என்று திமுகவுடைய தோழமை கட்சியுடைய அறிவிப்பு வந்திருக்கிறது. அது வரைக்கும் காத்திருக்க வேண்டியிருக்கிறது. 70வது நாள் என்று நாம் காத்திருப்பது. நம்மை பொறுத்தப்பட்டே தோழமையை மதிக்கிறோம், தோழமைக்கு உரிய மரியாதை கொடுக்கிறோம். அதை போலவே நாமும் எதிர்பார்க்கிறோம். நம்ம எதிர்பார்ப்பதெல்லாம் நம்ம சில தோழர்கள் மைக்க பிடிச்சோட ரொம்ப உணர்ச்சிப்பட்டு பேசினாங்க. நம்ம இதை பொறுத்தப்பட்டே நாம் வரப்பட்டு பேசக்கூடாது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தப்பட்டதும் கட்டுப்பாடுள்ள கட்சி, ஜனநாயக கட்சி. ஆனா கட்டுப்பாடோடு இருக்கணும். நம்முடைய தலைமை கூட்டணியிலே இப்பொழுது திமுகவோடு பேசிக் கொண்டிருப்பதற்காக குழு அமைத்திருக்கிறார். நம்ம ஒரு பெரிய கப்பல் மாதிரி. காங்கிரஸ் கட்சி சின்ன போட்டு கிடையாது. நம்ம சின்ன ஜாதி கட்சி எல்லாம் இருக்கோம். லெப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட் எடுத்துக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி பண்ண காங்கிரஸ் கட்சியை பொறுத்தப்பட்டு நம்ம பெரிய கப்பல். கப்பல் திரும்புறதுக்கே லேட் ஆகும். ஸ்டார்ட் ஆகுறதே லேட் ஆகும். மிஷின் ஆஃப் பண்ணினாலும் லேட் ஆகும். திருப்பி ஸ்டார்ட் பண்ணினாலும் லேட் ஆகும். எல்லாமே டயர். நம்ம திரும்புறதுனாலும் டயர். அதனால நம்ம திரும்புறதை பத்தி யோசிக்க வேண்டியது. நம்ம நேரா போயிட்டு இருக்கோம். நம்மளை பொறுத்த மட்டும் இந்த கப்பலை பொறுத்த மட்டும் கரெக்டான கரை சேரணும், கரெக்டான லட்சியத்துக்கு போகணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருடைய வேண்டுதல். நம்மை பொறுத்த மட்டும் நம்ம கேட்பதெல்லாம் மரியாதை. நம்ம கேட்பதெல்லாம் வேற ஒன்று சொத்து சொல்றோம் கேட்கலாம். மரியாதை தான் கேட்கணும். மரியாதை அன்பு. நம்ம என்னத்தை கொடுத்திருக்கோமோ அதை எடுத்து நம்மை பொறுத்த மட்டும் நம்மளுக்கு வருத்தம்லாம் எப்போ வருது அப்படின்னா, அன்றைக்குரிய திமுகவுடைய மாவட்ட செயலாளர் காங்கிரஸ் கட்சி பூத்துல ஆகுதுக்கா, காங்கிரஸ் கட்சி 3000 ஓட்டு வாங்கியிருக்கு அப்படின்னு கேள்வி கேட்கும் போது காங்கிரஸ் அதுவும் பொது வழியில பொதுக்கூட்டத்தில் பேசும்போதுதான் பத்திரிகையாளர்கள் நீங்க 9,000 லட்சம் பேசும்போதுதான் இந்த வருத்தம். அதுக்கப்புறம் அதை பத்தாம் சொல்லி ஒரு அமைச்சர் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்க்கு கூட்டணி வந்தா வரட்டும் வேற போகட்டும் அப்படிங்கிறதோ, அல்லது இன்னொரு அமைச்சர் அதெல்லாம் பார்த்துக்கணும், அதெல்லாம் நாங்க பார்த்து தலைவர் பார்த்து அப்படின்னு அரசாங்கா பேசுறதோ வலியத்தில் நாங்க உங்களோடு இருந்து உங்களால் நீங்கள் செய்த பல தவறுகளுக்காக பழி சேர்த்த பழியை சுமந்து வைக்கிறாங்க. நீங்க பண்ண தப்புகளால் எங்களை பொறுத்தப்பட்டு உங்களிடம் கேட்பதெல்லாம் மரியாதையும். எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தமிழக முதலமைச்சரை சகோதரன் அப்படின்னு நினைக்கிறார். சகோதரங்கிறதுக்கு அர்த்தம் எல்டர் பிரதர் ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அந்த அர்த்தம் புரியாம அவர் சொன்னாங்க. அவர் அர்த்தத்தை ரொம்ப ஆழமான நாங்க பேசுறது ரொம்ப சாதாரண வார்த்தைகள் தான் பேசுவோம். காங்கிரஸ்காரோட பழக்கமே இருந்தாங்க. ஆனா நாங்க உயிர் இனியு மணியே அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. எனக்கு ஆசிரியர் உங்களுக்கு பேச தெரியாது. அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் சாதாரணமா அண்ணனா அண்ணன், தம்பினா தம்பிமா, சகோதரன் சகோதரன். நம்ம தலைவரை பொறுத்த மட்டும் நம்பிக்கையோடு
அன்போடு தமிழக முதலமைச்சரின் சகோதரர் அழைக்கிறார். அதேதான் நாங்கள் எதிர்பார்க்கிறது. கீழே இருக்க சகோதரர்களுக்கும் அதே மரியாதை வேண்டும் என்பதுதான் ராகுல் காந்தியுடைய எண்ணம். அவர் கேட்பதெல்லாம் என்னன்னா, திமுகவுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களை இருக்கின்ற அதே உறவு கீழே இருக்கிற கிளை செயலாளருக்கும் கீழே இருக்கிற உங்களுக்கும் அதே மரியாதை கிடைக்கும் என்பதுதான் ராகுல் காந்தியுடைய எண்ணம். அவர் ராகுல் காந்தி அவர்கள் நினைப்பதெல்லாம் உங்களுக்கு இருக்கிற மரியாதையும் உங்களுக்கு அவருக்கு இருக்கிற மரியாதை உங்களுக்கு இருக்குன்னு அதுதான் வலிக்குது. நம்மளை பொறுத்த மட்டும் சிலர் தவறு செய்தார். அதாவது என்னன்னா, மாவட்ட செயலாளர் நலவதி அவர்கள் பேசிய பேச்சு என்பது வருத்தத்தை தருச்சு. நம்மை பொறுத்த மட்டும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அதற்காக ஒரு ட்விட்டர் போட்டிருந்தார். என்னன்னா 26ஆம் தேதி நினைக்கிறேன், ஜனவரி 26ஆம் தேதி நினைக்கிறேன், அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்டிருந்தார். இன்னைக்கு தேதி என்னாச்சு? இன்னைக்கு 15ஆம் தேதி, 15 பிளஸ் ஒரு 6 நாள், இது 20 நாள் ஆகி போச்சு. நடவடிக்கை எடுக்கல. அவர் வருத்தமும் தெரிவிக்கல. அதனால என்ன, இப்ப எல்லாரும் பேசுறாங்க. அதனால ஒரு மாவட்ட செயலாளர் பேச ஆரம்பிச்சாரு, எல்லா அமைச்சர்களும் பேச ஆரம்பிச்சாங்க. இப்ப காங்கிரஸ் சாதாரணமா எடுத்துட்டு பேசுறாங்க. இதை கேட்டுட்டு சும்மா இருக்க நான் கிடையாது. நம்ம கேட்டுட்டு சும்மா எங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னா திருப்பி அடிப்போம், திருப்பி அதே வார்த்தை பேசும். அதனால மரியாதை காங்கிரஸ் கொடுத்தீங்கன்னா நாங்க மரியாதை, அவ்வளவுதான். இல்லைன்னா எம்பி திருவிழா போட்டுருக்கேன், நீங்க எம்பி எங்களை வச்சு நான் திருப்பி எம்பி நிக்க போறது, நான் விரும்புற எம்பி நிக்க போறது எதுக்கு? என்னைய பொறுத்த என் கட்சி நிற்கும். என்னை பொறுத்த வரைக்கும் எம்பி காங்கிரஸ் கட்சியை சன்மானம் தான் நிற்கும். நாங்க விருதுநகர் வர எம்பி ஆபரணம் வந்து என் தலைமை அனுப்பிச்சார் ராகுல் காந்தி விருதுநகர் என்னை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சி தான் என்னுடைய உயிரை சொன்னேன். அது வார்த்தை நல்லா வேணாம். அதனால காங்கிரஸ் கட்சி தான் என்னுடைய உயிர், சாகு வரை காங்கிரஸ் நம்முடைய போராட்டம் காங்கிரஸ்காரனுக்கு மரியாதைக்கான போராட்டம். நாங்க வேற எதையும் கேட்கல, கமிஷன் கேட்கல, கமிஷனர் சொன்னால கமிஷன் கேட்கல, நாங்க ரோடு கான்ட்ராக்ட் கேட்கல, நாங்க எதுவுமே 12 வருஷம் ஆச்சு. ஏதாவது ஒரு ஆட்டம் போய் நான் கமிஷன் வாங்கினது யாராவது நான் இந்த ரோடு கான்ட்ராக்ட் கமிஷன் கேட்டேன், அங்க மண்ணது கமிஷன் கேட்டோம், அங்க இது கட்டுறதுக்காக இதெல்லாம் நம்ம பழக்கமே கிடையாது. நாங்களும் காமராஜருடைய வழிவந்தவர்கள், காமராஜருடைய வழிவந்தவர்கள். எங்களை பொறுத்த மட்டும் செல்லப்பாண்டியனுடைய வழிவந்தவர்கள் இருந்தாங்க. நாங்க எங்களை பொறுத்த மட்டும் நேர்மையா இருக்க சோறு இருக்கா, சோறு இருந்தா சாப்பிட போறோம், இல்லைன்னா கட்சி போயிட்டே இருப்போம். நாங்க பிரியாணி வேணும், அடுத்த வீடு அரிசி படிக்கணும், அடுத்த வீட்டுல ஏதாவது கலர் உருவாக்கி அவங்க வீட்டுக்கு அந்த பழக்கத்துக்கு நாங்க போறதே கிடையாது. காங்கிரஸ்காரன் அடுத்தவன் சொல்லிட்டு ஆசைப்படாதவன் காங்கிரஸ்காரன். நம்மை பொறுத்த மட்டும் மரியாதைக்காக இருக்கும், நம்ம தன்மானத்துக்காகவும் மரியாதைக்காக இருக்கலாம். காங்கிரஸ்காரர்களுக்கு இப்படி பேசிய தளபதி போன்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத திமுக தலைமை மிக மிக பெரிய வருஷத்து. காங்கிரஸ்காரர்கள் மொத்த கூத்துல இந்த வீடியோ கூட இருந்துச்சு. என்னடா மொத்த கூத்துல ஆள் இருக்கா, நல்லா போனா அதை சொன்னா தப்பா போயிடும். 3000 ஓட்டு கொண்டுதான் இருக்கு. பூத்திரப்படி போறதுக்கு ஆள் இல்லாத கட்சி அது இன்னைக்கு அந்த அளவுக்கு பேசினான்னா இப்படி பேசினார். அவர் மேல நடவடிக்கை எடுக்காமல் போனது தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் அண்ணன் செல்வம் பிறந்தை அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரி இதுவரைக்கும் 20 நாள் ஆயிடுச்சு. நடவடிக்கை சரி பரவாயில்ல, நாங்க பூத் கமிட்டி போடாம இருந்தீங்களா, அதுக்குதான் மாவட்ட தலைவர்கிட்ட கேட்டேன். பூத் கமிட்டி எங்கே போட்டிருக்கீங்க? திருப்பரங்குன்றம் திருமங்கலத்துல டோட்டல் பிஎல்ஏ லிஸ்ட் 342 பேர் பிஎல்ஏ போட்டிருக்காரு. சப்மிட் பண்ணியாச்சு. திருப்பரங்குன்றத்துல பிஎல்ஏ 2 242 போட்டிருக்காங்க. உசிலம்பட்டியில 263 போட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் போட்டிருக்காங்க.
கதை விட முடியாது. இதுக்கு என்னைக்கு மீட்டிங் போட்டு கேட்கணும் தேடி வேணும். இப்ப நம்மளுக்கு தேவை ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் நம்மளோட பிஎல்ஏ 2 கூட்டம் போடணும். பிஎல்ஏ 2 தவிர வேற யாரையும் அலோவ் பண்ணக்கூடாது. தேதி எனக்கு தேவை. நம்மளை பொறுத்த மட்டும் நமக்கு நம்முடைய ரோஷம் என்பது எதிர காட்டணும் அப்படின்னா வெறும் வாயில மட்டும் வர சொல்லக்கூடாது. நம்மளை பொறுத்த மட்டும் பூத்துல பிஎல்ஏ 2 நம்மளுக்கு இருக்கு. நம்மளை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு 10,000 ரூபாய் பிஎல்ஏ 2 வேலையை பார்த்தாங்க. காசு இல்லாம இருக்கலாம். ஆனா நம்மளுக்கு வராட்டி கொடுக்குற காசு இருக்குல்ல, அஞ்சாவது அதனால வடக்குல வண்டி ஓட்டுவோம். அதனால எல்லாரும் சேர்ந்து தயவு செய்து இது நடப்பது நம்முடைய தன்மானத்தை காப்பதுதான். நம்முடைய தன்மானத்தை நம்மகிட்ட ஆள் இல்ல, காங்கிரஸ் ஆள் இல்லைன்னு சொல்ற யாருக்காக இருந்தாலும் திருப்பி சொல்றது பயம் ஓட்டணும். என்னை பொறுத்த மட்டும் தலைவர் காரிகை அவர்கள் சொன்னேன், நீங்க எந்த சீட் கொடுக்கிறீங்களோ மதுரை வடக்கு வாங்கியா என்னை பொறுத்த மட்டும் எந்த சீட்டு வரணும் மதுரை வடக்கு வாங்கியா இந்த படி இதுதான் லட்சியம். பொறுத்தவரைக்கும் வெற்றி பெற்றே ஆகும். மதுரை வடக்குல இருந்து சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் போகணும். அதற்காக நாம் முழுமையாக உழைப்போம். முதல்ல போனவங்க 2016 குறுகிய வாக்கு வித்தியாசத்துல தோல்வியிலிருந்து அதை சொல்வதை காட்டிட்டு இருக்காரு. அவரை பொறுத்த மட்டும் அங்கேதான் மாமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். அவர் தான் ஃபர்ஸ்ட் எலிஜிபிள் கேண்டிடேட். அதனால இது நம்ம கேண்டிடேட் சொல்ல முடியாது. அதனால காங்கிரஸ் தலைமை அறிவிக்கும் போது அதை பத்தி பேசுவோம். நம்மை பொறுத்த மட்டும் உங்க எல்லாருடைய ஆதரவும் அவரை பொறுத்த மட்டும் அவரும் பிஎல்ஏ போட்டு நம்ம ட்ரைனிங் கேம்ப் வச்சு எல்லா வேலையும் புது ஓட்டர் லிஸ்ட் 14 வந்துடும். ஓட்டர் லிஸ்ட கையில கொடுத்து புது ஓட்டர் லிஸ்ட் கொடுத்து வீடு வீடா போய் நம்ம எல்லாருமே மரியாதை கொடுக்கல கூட்டணி கட்சிகளே அப்படின்ற சொல்றாங்க. பாஜக எதிர்க்கிற இன்னொரு கட்சி அப்படின்னா டிவிகே தான். பாக்குறீங்க இந்த கோணத்தை அவங்களே வாயால சொல்றாங்க. விஜய் வந்து எங்களை அழைப்பு கொடுத்துட்டே இருக்காரு அப்படின்ற விஷயத்த காங்கிரஸ் மிக தெளிவாக எங்களை பொறுத்தவரை நான் சொன்னது மாதிரி காங்கிரஸ் கட்சி ஒரு பெரிய கப்பல். அந்த கப்பலை பொறுத்த மட்டும் நாங்கள் மற்ற கட்சிகள் மாதிரி லெப்ட்ல லைட்டு போட்டு இண்டிகேஷன் போட்டு லைட்டு திரும்ப முடியாது. மற்ற கட்சிகள்லாம் பல கட்சிகிட்ட பேசுவாங்க. அப்படிலாம் பேசாத கட்சி பெரிய கட்சி. நான் தேசிய கட்சி. எங்களை பொறுத்த மட்டும் எங்களுக்கு ஒரு சில நெறிமுறைகள் இருக்கு. நாங்க திமுகவுடனான உறவு எங்களுக்கு இந்தியா கூட்டணியில இருக்கோம். இந்தியா கூட்டணியில டெல்லியில தலைமையில் இருக்கிறோம். எங்களை பொறுத்த மட்டும் அவர்களுடைய உறவு அந்த உறவுல பேசுவதற்காக குழு அமைச்சு 70 நாள் ஆச்சு. 69-70 நாள் ஆச்சு. காத்துக்கிட்டு இருக்கோம். அவர்களை பொறுத்த மட்டும் 22ஆம் தேதி குழு அமைப்பதாக பத்திரிகை செய்தியில படிச்சோம். எங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கிறது. எங்களை பொறுத்த மட்டும் எங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும் என்ற நம்பிக்கை முழுமையாக இருக்கிறது. ஏனென்றால் அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தமிழக முதலமைச்சரை அன்பு சகோதரர்கள் அழைப்பவர். அவர்களுடைய உறவு மிக சிறப்பாக இருக்கிறது. எங்களுக்கும் நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் எங்களுக்கு வருத்தம் எல்லாம் என்னன்னா, திரு மாவட்ட செயலாளர் திரு தளபதி போன்றவர்கள் காங்கிரஸை இழிவாக பேசி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் அண்ணன் செல்வப்பிரதன் அவர்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லியும் 20 நாளைக்கு மேல எந்த நடவடிக்கையும் கிடையாது. எந்த மன்னிப்பும் கிடையாது. எந்த வருத்தம் கூட கிடையாது. அதனால என்னன்னா, இது திமுகவுடைய தோழர்கள் காங்கிரஸ்காரர்களை அவமானமாக பேசுவது. அதாவது என்னன்னா, அந்த இதுல சோசியல் மீடியால அந்த அல்ட்ரா சில்ற ஐடி பண்றது கூட பரவாயில்ல, ஆட்டம் கூட பரவாயில்ல. அந்த அல்ட்ரா சில்ற ஐடி என்னன்னா, இது பேருன்னா நம்ம சாம்சங் போராட்டம் நடக்கும் போது பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் தலைவர்கள் எல்லாம் ரொம்ப கேவலமா பேசினாங்க. அதுக்கு முன்னால விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் அண்ணன் திருமா அவர்களை ஒரு ஜாதி கட்சி தலைவரா பேசினாங்க. இதெல்லாம் அவர்களுக்கு பழக்கமாய் போயிடுச்சு. காங்கிரஸ் கட்சிக்காரர்களே அப்படித்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அல்ட்ரா சில்ற ஐடி டீமை பொறுத்த வரைக்கும் எங்களை பொறுத்த மட்டும் இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்து கிடையாது. இதெல்லாம் கடந்து உதவிங்க. நாங்க தடவை இருக்கு பாஜக காரங்களோட, RSS சங்கிகளோட, இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்து கிடையாது. ஆனா எங்களை பொறுத்த மட்டும் பொது இடங்கள்ல, பொது மீட்டிங்ல, ஒரு பப்ளிக் மீட்டிங்ல ஒரு மாவட்ட செயலாளர் அப்படி பேசுறாரு, அடுத்து அமைச்சர்கள் அப்படி பேசுறாங்க போது ரொம்ப வருத்தமா இருக்கு. அவர்கள் மீது எந்த ஒரு எச்சரிக்கையும் கிடையாது, எந்த நடவடிக்கையும் கிடையாது போது ஃப்ரீ ஃபார் ஆல் ஆகி போச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எங்களை மட்டும் அடிச்சுக்கிட்டு இருக்க முடியாது, நாங்க மட்டும் அடி வாங்கிட்டு இருக்க முடியாது, நாங்க மட்டும் அவமானப்பட்டுக்கிட்டு இருக்க முடியாது. எங்களை பொறுத்த மட்டும் எங்களுக்கு வழியெல்லாம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் செல்வப்பிரத அண்ணன் அவர்கள் கோரிக்கை வச்சிருந்தாரு. மாவட்ட செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்கணும். அவர் தமிழ்நாடு காங்கிரஸ்காரர்களை ஊர்ல ரொம்ப அவமானப்படுத்திட்டாருன்னு சொல்லி மதுரை திரு தளபதி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருந்தார். அந்த கோரிக்கை என்ன ஆச்சுன்னே தெரியல. 20 நாள் ஆகி போச்சு. அதை பொறுத்த மட்டும் அவர் வருத்தமும் தெரிவிக்கல, மன்னிப்பும் கேட்கல, எதுவும் பேசல. நீ என்னடா இது என்னடா காட்டுது? தோழமையோடு இருக்கும் பொழுது
இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் என்பது வருத்தத்தை தருகிறது. எங்களை பொறுத்த மட்டும் நாங்க கேட்பதெல்லாம் மரியாதை தான். நாங்க கேட்பதெல்லாம் மரியாதை தான். மரியாதையை தவிர வேற எதுவும் கிடையாது. ஆட்சி அதிகாரத்துல பகிர்வு கேக்குறீங்க, ஆனா முதல்வர் வந்து கூட்டணி ஆட்சி இல்லைன்றதா ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. நானும் பார்த்தேன் இந்தியாவுடைய கருத்தை. எங்களை பொறுத்த மட்டும் நாங்க 39 தலைவர்களை அழைத்து அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ராகுல் காந்தி கார்கே அவர்களும் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் எங்களோட தனித்தனியாக பேசுறாங்க. எல்லாரும் அதுல ஒரு கருத்தை சொல்லியிருக்கோம். அந்த கருத்து என்ன என்பதை இப்பொழுது வந்து எங்களுடைய பொறுப்பாளர் வந்து நெகோசியேஷன் பேசும்போது பேசப்படுறாரு. அதனால அதை பொறுத்த மட்டும் அது அவர்களுடைய கருத்தா இருக்கலாம். எங்களுடைய காங்கிரஸ் கட்சியுடைய கருத்து என்பது திரு கிரீஷ் சோடங்கர் அவர்கள் வந்து தெரிவிப்பாங்க. அவமானப்படுத்துறாங்க, அசிங்கப்படுத்துறாங்கன்னு சொல்லி வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இது பத்தி நான் தானே சொன்னேன், எங்களுக்கு தேவையெல்லாம் மரியாதை, எங்களுக்கு தேவையெல்லாம் மரியாதை. எங்களை பொறுத்தவரை நான் உங்களை மதிக்கிறோம். நீங்க வந்து தளபதி அவர்கள் போன்றவர்கள் எங்களை அவமானப்படுத்தும் பொழுது, அமைச்சர்களை அவமானப்படுத்தும் போது அமைதியாக விட்டீர்கள் என்றால் இந்த அல்ரசில் ஐடி டீம் பண்றதை கூட விட்டுருங்க. ஆனா என்னன்னா இவர்களை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் தலைவர்களை இப்படி பேசுறதை வந்து நீங்க அனுமதிப்பதனால் காங்கிரஸ் தொண்டர்கள் இப்படி பேசுறாங்க. காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் அவர்களும் மனிதர் தானே, அவர் ஒன்றும் ரோபோட்டிக்லே அவர் வந்து கேட்டுட்டு பேசாம இருக்கிறது. அவர்களை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் தொண்டர்கள் நீங்க இன்னைக்கு தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியுடைய கூட்டத்தில் அதை தான் பார்க்க முடிச்சு. அவர்களுடைய கோபம் எல்லாம் என்னன்னா அவர்கள் மீது அவமானப்படுத்தும் பொழுது, அவர்களை அவமானகரமாக பேசும் பொழுது, ஊர்ல பூத்துல ஆள் இல்ல, ஊருக்கு 4 பேர் இருக்கின்ற வார்த்தைகள்லாம் வந்து சாதாரணமாக வந்து வெறும் வலிக்கின்ற வார்த்தை. அதை வந்து இப்படி உங்களை பத்தி யாராவது சொன்னாங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வலுதா இருக்கும். எங்களை பொறுத்த மட்டும் நாங்க கேட்பதெல்லாம் தோழமையா இருக்கும் பொழுது மரியாதையாக இருக்கும். தோழம் நாங்க உங்களுக்கு தோல் குடிச்சு உங்களை அரியணையில ஏற்றி வச்சிருக்கோம். உங்களுக்கு நாங்க எங்கிட்ட கம்மியான ஆளா இருக்கலாம், எங்களை பொறுத்த மட்டும் எங்கிட்ட பணம் கம்மியா இருக்கலாம், ஆனா ஆளுகள் கம்மியா இருக்கலாம், ஆனா எங்களுடைய பலம் இல்லாமல் நீங்கள் அரியணையில ஏறிக்க முடியாதுங்கிறத மறந்துடாது. எங்களை பொறுத்த மட்டும் நீங்க செய்ததை நாங்க மறக்கல. நீங்க எல்லாரும் உதவி செய்யும் போது நாங்க மறக்கல. எங்களை பொறுத்த மட்டும் நாங்க உங்களுடைய அன்பை உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், நீங்க எங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். விருதுநகர்ல நாங்க ஜெயிக்க வச்சோன்னு சொல்றாங்களே சார், விருதுநகர்ல நாங்க ஜெயிக்க வச்சோன்னு சொல்றாங்களே சார் அவங்க